அனைவருக்கும் வாசன் டெய்லர்ஸின் அன்பான வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ 38 இன்ச்சு அளவில் நார்மல் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை நான் பேட்டர்ன் ஷீட்டில் கட் பண்ணுறேன். இது எதனால் அப்படின்னு சொன்னோம்னா, நம்மக்கிட்ட எம்ப்ராய்டு போட்ட சட்டைகள் 2 சட்டை இருக்குது. அந்த எம்ப்ராய்டு போட்டதில் கட் ஒர்க் பண்ணி தைக்கிறாப்பில் இருக்கிறனால நான் பேப்பர் கட்டிங்கில் முதல்ல போட்டுட்டு உங்களுக்கு மற்ற விவரங்கள் கடைசியில் சொல்கிறேன். முதல்ல 9.5 × 4 38. அப்போ அந்த 9.5 இன்ச்சும் அது கூட எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச்சு இருக்கிறது போல் வச்சு 11 இன்ச்சு இருக்கிறது போல் மடித்து போட்டுக்கோங்க. துணியை 11 இன்ச்சு இருக்கிறது போல் மடித்து போட்டுக்கோங்க. 11 இன்ச்சு இருக்கிறது போல் மடித்து போட்டிருக்கேன். இந்த இருக்கு பாருங்கள். இன்ச்சு இருக்கிறது போல் மடித்து போட்டுக்கோங்க. 9.5 இன்ச்சு துணியும் 1.5 இன்ச்சு தையலுக்கும். இதில் அடியில் 2 இன்ச்சு இருக்கிறது போல் ஒரு கோடு போட்டுக்கோங்க. மடித்து தைப்போம் பார்த்தீங்களா அடியில், அதுக்காக 2 இன்ச்சு இருக்கிறது போல் கோடு போட்டுக்கோங்க. நம்மளுக்கு சட்டையோட உயரம் 13.5 இன்ச்சு. அப்போ 13ங்கிறப்ப 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு நான் 14 இன்ச்சாக வச்சு இங்கே ஒரு கோடு போடுறேன். சட்டையோட உயரம் 13. நான் எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு வச்சு நான் 14 இன்ச்சாக வச்சு கோடு போடுறேன். நீங்கள் 1/4 இன்ச்சு வேணுன்னா 1/4 இன்ச்சு வச்சுக்கோங்க, 1/2 இன்ச்சு வேணா 1/2 இன்ச்சு வச்சுக்கோங்க. அடியில் மடித்து தைக்க 2 இன்ச்சு விட்டுருக்கேன். இப்போ இதை நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்படி கோடு போட்டுக்கோங்க. இதில் நம்மளுக்காக தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம்ல, அதையும் இப்படி கோடு போட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் கழுத்தோட அகலம் நம்ம 2.25 இன்ச்சு வைப்போம். 2.25 இன்ச்சு வைக்கிறப்ப தச்சு வரையில் 6 இன்ச்சு இருக்கும். கழுத்தோட உயரம் 9 இன்ச்சு. இப்போ இதை ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இது போல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஷோல்டரோட அகலம் 3 இன்ச்சு. ஆம்கோலோட உயரம் தையலுக்கு எல்லாம் சேர்த்து 5.25. ஏன்னா ஸ்லீவில் நம்ம 8 இன்ச்சு வைக்கிறோம், அதனால இதில் 5.25 வைக்கிறோம். ஸ்லீவ் 8 இன்ச்சு வைக்கிறோம், இதில் 5.25 வைக்கிறோம். இப்போ இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இது போல் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். மார்பு சுற்றளவு நமக்கு 38 இன்ச்சு. அப்போ 4 பிரிக்கையில் 9.5 இன்ச்சு. அந்த 9.5 நம்ம இந்த இடத்துல வச்சு ஒரு கோடு போட்டுக்கலாம். இதுதான் நம்மளுக்கு ஆம்கோலும் ஸ்லீவும் ஜாயின் பண்ணி வர்ற இடம். இந்த இடத்துல இப்படி ஒரு கோடு போட்டுக்கிடலாம். இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம தையலுக்காக விட்டோம் பார்த்தீங்களா, அந்த அளவு இருக்குது. இப்போ இடுப்போட அளவு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இந்த இடத்துல இடுப்போட அளவு எடுக்கிறதுக்கு இது போல் வச்சுக்கோங்க. இதிலிருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு இருக்கிறது போல் ஒரு கோடு போட்டுக்கிட்டு இதை ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற 1.5 இன்ச்சு. இது நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதில் நான் என்னென்ன அளவுகள் எடுத்தேன் அப்படிங்கிறத உங்களுக்கு எழுதிட்டு காமிக்கிறேன். கழுத்தோட அகலம் 2.25 இன்ச்சு. உங்களுக்கு இது நீங்கள் தச்சு வரையில் இது 3 இன்ச்சு இருக்கிறது போல் இருக்கும். கழுத்தோட அகலம் 3 இன்ச்சு. ஆம்கோலோட ஸ்லீவில் சட்டையோட அளவு 8 இன்ச்சு. ஆம்கோலோட அளவு 5.25 இன்ச்சு. தையல்ல இருந்து 5.25 இன்ச்சு. இது மார்பு சுற்றளவுக்காண்டி இந்த இடத்துல 9.5 இன்ச்சு வச்சுருக்கோம். மார்பு சுற்றளவு 9.5 இன்ச்சு. கழுத்தோட உயரம் 9 இன்ச்சு. இந்த தையலுக்கு கீழே இருந்து வச்சுருக்கேன் 9 இன்ச்சு. இப்போ கரெக்டாக நீங்கள் பிடிச்சி தைக்கிறாப்புல இருந்தால் கரெக்டாக ஒரு 8.25 வச்சுக்கோங்க. தச்சு வரையில் 9 இன்ச்சு வரும்.
நம்ம இதை கட் பண்ணையில் லைட்டாக மேலே ஏற்றி கட் பண்ணிவிட்டு அந்த தையலை கனெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா சரியாக இருக்கும். இப்போ இது 2 டாட் போடுறதுக்கு இந்த இடம் வந்து 8 இன்ச்சு, சட்டையோட உயரம் 13.5 இன்ச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். பின்னாடி உள்ள அளவு நம்ம கட் பண்ணியாச்சு. முன்னாடி எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 4 இன்ச்சு இருக்கிறது போல் நம்ம இந்த பேப்பரை மடித்து போட்டுக்கலாம். இந்த இருக்குது எக்ஸ்ட்ரா ஒரு 4 இன்ச்சு இருக்கிறது போல் நீங்கள் மடித்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதனோட அளவு வந்து இந்த இருக்குது. நான் ஒரு கோடு போட்டு காமிக்கிறேன். இதனோட அளவு இந்த இருக்குது. இதில் வந்து இந்த மாதிரி வைக்கிறோம். வச்சுட்டு முதல்ல வந்து ஷோல்டரை இது போல் நம்ம வரைஞ்சிக்கிடலாம். ஆம் ஹோல் வந்து இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். அதில் என்ன அளவு இருக்கோ அதே மாதிரி தான் வரைய போகிறோம். வரைஞ்சிட்டு இந்த கோடு இருக்குது பார்த்தீங்களா, இதில் இருந்து ஒரு 1/2 இன்ச்சு அதிகமாக வச்சு நீங்கள் ஒரு கோடு போட்டுக்கோங்க. 1/2 இன்ச்சு அதிகமாக வச்சு போட்டுக்கோங்க. முன்னாடி உள்ள பாகம் நம்ம வரைய போகிறோம். அதுக்கு இந்த ஷோல்டரில் இருந்து இந்த இருக்குது பாருங்கள், இது போல் வரைஞ்சிக்கோங்க. ஷோல்டர் இந்த இருக்குது, இந்த பின்கழுத்து இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருந்து இது போல் வரைஞ்சிக்கோங்க. பின்கழுத்தில் இது போல் வரைஞ்சிக்கோங்க. இந்த அளவு வந்து இவ்வளோ இருந்தால் போதும். இந்த ஷோல்டரில் இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஆம் ஹோல் வந்து அதே அளவு தான், அதிலிருந்து ஒரு 1/2 இன்ச்சு அதிகமாக வச்சு கோடு போட்டுக்கோங்க. இப்போ முன்னாடி உள்ள கோடு இந்த இருக்குது பாருங்கள், இதிலிருந்து கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு இந்த பேப்பரை இப்போ மடித்து விட்ருக்கேன். 1/2 இன்ச்சு மடித்து விட்டுட்டு இந்த கோடை நீங்கள் இப்படி போடுங்க. 1/2 இன்ச்சு மடித்து விட்டுட்டு இப்படி போடுங்க. இதை இப்படி இது பண்ணிவிட்டு அந்த 1/2 இன்ச்சு மடித்த அளவுலேயே இந்த கோடை இப்படி போட்டுக்கோங்க. அந்த 1/2 இன்ச்சு மடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த அளவுலேயே இந்த கோடை போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த இடம் இது போல் கோடு போட்டுக்கோங்க. இந்த ஷோல்டரில் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதுதான் அளவு. இதிலிருந்து 1/2 இன்ச்சு இந்த பக்கம் போட்டுக்கோங்க. இந்த பக்கம் 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இதுதான் அளவு. இது ஒன்றும் சிரமம்லாம் கிடையாது. நீங்கள் பின்னாடி உள்ள அளவை கரெக்டாக எடுத்துட்டிங்கன்னா முன்னாடி உள்ள அளவு போடுறது ரொம்ப ஈஸி. இதை நம்ம அப்படியே எடுத்துடலாம். முன்கழுத்து வந்து நம்மளுக்கு 5.5. இப்போ இதிலிருந்து நம்ம இதை வரைஞ்சிக்கிடுவோம். இது போல் வரைஞ்சிக்கிடலாம். இந்த அளவில் இருந்து பீப்பெட்டி கொக்கிப்பெட்டி வைப்போம் பார்த்தீங்களா, அந்த அளவு 4.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. தையல்ல இருந்து கப் சைஸ் குறிக்கிறதுக்கு 13 இன்ச்சு வச்சுக்கோங்க. சைடு வந்து 6 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்போ இதை எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம்.
இது போல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் என்னென்ன அளவுகள் எடுத்தோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எழுதிட்டு காமிக்கிறேன். முன்கழுத்து 5.5 இன்ச்சு, ஷோல்டரோட அகலம் 3 இன்ச்சு, ஆம்கோல் வந்து நம்ம பின்னாடி உள்ள அளவுலேயே தான் நம்ம எடுத்திருக்கோம், 5.25 வச்சுருக்கோம். இப்போ இந்த வீப்பெட்டி கொக்கிப்பெட்டி வைக்கிற இடம் 4.5 இன்ச்சு, ஷோல்டர்லேருந்து தையல்லேருந்து 13 இன்ச்சு, கப் சைஸோட அளவு 13 இன்ச்சு, சட்டையோட உயரம் 13.5, கப் சைஸ் வந்து 13, இந்த சைடு உள்ள அளவு வந்து 6 இன்ச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். கப்பு வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். கட் பண்ணி முடித்த பிறகு இதை எடுத்து இந்த மாதிரி வைங்க. வச்சுட்டு இதில் இப்படி ஒரு கோடு போடுங்க. கோடு போட்டு அந்த கோட்டில் ஒரு நாச் போட்டுக்கோங்க. இந்த கோட்டில் இப்படி ஒரு நாச் போட்டுக்கோங்க. நாச் போட்டுட்டு 1/4 இன்ச்சு இருக்கிறது போல் இந்த கோடை போட்டுட்டு இந்த அளவை இப்படி போட்டுட்டு இதை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து ப்ளவுஸில் வந்து குழிபாகம் கட் பண்ணுறது. எடுத்து வச்சிடலாம். பட்டி எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். பட்டி கட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து முதல்ல வந்து 2 துணியை மடித்து போட்டுக்கோங்க. மடித்து போட்டுட்டு சட்டையோட அளவை இந்த இடத்த எடுத்து இது போல் வச்சுக்கோங்க. இந்த அளவு மட்டும் குறிச்சிக்கோங்க. இதை விட கொஞ்சம் அதிகமாக வச்சாலும் ஒன்றும் தப்பு இல்லை, வச்சுக்கோங்க. வச்சு இதை ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து வீப்பெட்டி கொக்கிப்பெட்டி வைக்கிற இடத்துல 4 இன்ச்சு வச்சுக்கோங்க. நடுவில் 3 வச்சுக்கோங்க. இந்த இடத்துல 4 இன்ச்சு வச்சுக்கோங்க. சைடு 4 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்போ இதை வளைச்சி ஒரு கோடாக போட்டுக்கோங்க. இப்போ இந்த இடம் 4 இன்ச்சு, இந்த இடத்துல 3, இந்த இடத்துல 4. நீங்கள் வந்து இதில் வந்து கரெக்டாக 1/4 இன்ச்சு வேணும் அப்படின்னா 1/4 இன்ச்சுக்கு தையல் துணி போட்டுக்கோங்க. 1/2 இன்ச்சு வேணும்னு நினச்சிங்கன்னா 1/2 இன்ச்சு துணி போட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அளவு விட்டிங்களோ அந்த அளவு கரெக்டாக தைங்க. அப்போ தான் உயரம் எல்லாமே கரெக்டாக வரும். இல்லைன்னா முன்ன பின்ன வர ஆரம்பிச்சிடும். இப்போ வீப்பெட்டி கொக்கிப்பெட்டி வைக்கிற இடத்த நீங்கள் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிக்கிட்டு இந்த அளவு 4 இன்ச்சு, இந்த அளவு 3, இந்த அளவு 4 இன்ச்சு நீங்கள் அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இருக்குது, இதுதான் இதில் எடுத்த அளவு. இப்போ வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ண போகிறோம். ஸ்லீவோட உயரம் வந்து 9 இன்ச்சு. நம்ம கரெக்டாக 10 இன்ச்சு வச்சு நம்ம அதை கட் பண்ண போகிறோம். ஸ்லீவுக்கு 4 வந்து இந்த பேப்பரை மடித்து போட்டிருக்கேன். உயரம் வந்து உயரம் 10 இன்ச்சு.
இந்த சைடு வந்து 6.5 இன்ச்சு வச்சுருக்கேன். 6. இதனோட அகலம் வந்து 9 இன்ச்சு கிட்டக்க இருக்குது. 9 இன்ச்சு கிட்டக்க இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஆம்ஹோலோட அளவு வந்து 8 இன்ச்சு. நான் சட்டை கட் பண்ணையிலே சொன்னேன், ஆம்ஹோலோட அளவு 8 இன்ச்சு சொல்லியிருக்கேன். ஸ்லீவ் வந்து 5 இன்ச்சு. ஸ்லீவ் 5. இப்போ இதை ரெண்டையும் ஒரு ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் இருந்து 1.5 இன்ச்சு இருக்கிறது போல் இந்த கோடை போட்டுக்கலாம். இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம குழி பாகம் கட் பண்ணிக்கலாம். இதனோட அளவு வந்து 1 இன்ச்சு வச்சுருக்கேன். இதனோட அளவு 1 இன்ச்சு வச்சு இந்த குழி பாகத்தை வந்து இப்படி கட் பண்ணிக்கலாம். இப்போ இது கட் பண்ணியாச்சு. நம்ம தைக்கிறப்ப இதை இப்படியும் இந்த அளவை இப்படியும் வச்சு தைக்கணும். இந்த தையல் வர்ற பகுதியில் இந்த ரெண்டும் இப்படி இருக்கிறது போல் நம்ம வச்சு தைக்கணும். இது வந்து ஃப்ரண்ட்டு. இது போல் நம்ம வச்சு தைக்கணும். இப்போ நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ தான் நான் என்னடா இந்த அம்மா வந்து பேப்பரில் கட் பண்ணி காமிக்கிறாங்களே நீங்கள் நினைக்க வேண்டாம். எதனால் பேப்பரில் கட் பண்ணேன் அப்படின்னா, இந்த கட் ஒர்க் சட்டை வந்து தைக்க வேண்டி இருந்துச்சு. கட் ஒர்க் சட்டை தைக்கிறப்ப வந்து பின்னாடி உள்ள கழுத்து எல்லாமே நம்ம வந்து அப்படி கட் பண்ணாமல் வச்சு தைச்சாதான் இது செட் ஆகும். அப்படி தைக்கிறப்ப உங்களுக்கு பின்னாடி உள்ள கழுத்து இதெல்லாம் இதில் நான் துணியில் கட் பண்ணுறப்ப நான் அதனால் முதல்ல வந்து பேப்பர் கட்டிங் போட்டுட்டு அதுக்கப்புறவு அந்த துணியில் வந்து கழுத்து பகுதியை வந்து கட் பண்ணாமல் இந்த மாதிரி நான் தைச்சிருக்கேன். இந்த இருக்கு கட் ஒர்க்கில் நான் தைச்சிருக்கேன். இப்போ இந்த கப் சைஸு எல்லாம் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். இந்த இருக்கு பாருங்கள். இந்த கப் சைஸ் டார்க்கு கலர்னால எப்படி தெரியுதுன்னு தெரில. இந்த இருக்குது பாருங்கள். சைடு வந்து இந்த ஜாயிண்ட்டை வந்து பாருங்கள். நான் வந்து இந்த பேப்பர் கட்டிங்கில் என்ன அளவு சொன்னனோ அதே தான் இதுலேயும் வச்சுருக்கேன். இந்த இருக்குது பாருங்கள். சைடு வந்து எப்படி ஒன்று போல் வருதுன்னு பாருங்கள். இந்த இடமெல்லாம் எப்படி ஒன்று போல் வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். அதனால் நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம். பேப்பரில் கட் பண்ணியிருக்குன்னு நினைக்க வேண்டாம். பேப்பரில் வந்து முன்கழுத்து பின்கழுத்து கட் பண்ணாமல் அப்படியே லைனிங்கை வச்சு அப்படி தச்சிருக்கிறனால தான் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேப்பரில் கட் பண்ணேன். நீங்கள் வந்து இந்த சட்டையை தைரியமாக கட் பண்ணி தைங்க. நான் இந்த தச்சிருக்கேன் பாருங்கள். இந்த வீடியோவை பற்றி உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் பதில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.